உங்களுக்கு தவம் இருக்குக்காக அடுத்தால மதிக்காம விட்டுட்டீங்கனால வம்பு வந்துடும். ஆனா முன்னையே நான் சொன்னேன், படித்தல் என்பது பணிவதற்கு தான். கர்வம் கொள்வதற்கு, செருக்கு கொள்வதற்காக படிப்பதல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணிவு வரணும். பணிவு வந்தாத்தான் நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீர் என்று பொருள். பணிவு வரவில்லை என்றால் நீங்க படித்ததன் பயனை அனுபவிக்காத பாவியா போயிடும். அதனாலதான் சாதாரண கவிஞன் சொல்லும் போது சொன்னான், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அப்புறம் அந்த பணிவு வேண்டும் அந்த வரி சொல்லியிருப்பார். அந்த பாடல் உங்களுக்கு கொள்கை தத்துவ பாடல்ல வரக்கூடிய வரிகள். எனவே நீ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். உங்களுக்கு ஒரு 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 நிலை நேற்றை விட நீங்க ஒரு நிலை மேல இருக்குன்னா ஒரு இப்படி கும்பிட்டவும் ஒரு கொஞ்சம் சேர்த்தி கும்பிடணும். நாம இப்படி இல்லை, இப்படி கும்பிட்டவும் இப்படி வந்துடும். அப்படி வந்தா வேலைக்காகாது. நேற்றை விட இன்னைக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் சேர்த்தி தாழ்ந்து கும்பிடும். இப்படி வணங்கத்தான் உயர முடியும் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வணங்குறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அருள்ல உயருவீங்க. நீ எவ்வளவு உயர்கிறாயோ அவ்வளவுதான் கீழே போயிடுவேன்னு அர்த்தம். எது தாழ்ந்து நிற்காமல் நீ உயர்ந்து நிற்பாயானால் அருள் துறையில நீ கீழே போயிருவ. அதை மறந்துடக்கூடாதுங்க. எனவே நீங்க உலகியல் துறை வேறு. நீங்க அங்க நான் நின்னாத்தான் வேலை நடக்கும், நின்றுட்டு போ. ஆனா அருள் அப்படி இல்லை. நான் என்பதை கழட்டி போட்டணும். எங்க வரும்போது செருப்பு வெளி விட்டு வந்த மாதிரி நானே செருப்பு கூப்பிட்டு மாதிரி கழட்டி விட்டு உள்ள வந்தா தான் அனுபவிக்க முடியும்.